சாப்பிடலாம் வா. வேண்டாம், எனக்கு பசிக்கல. இங்க பாரு ருத்ரா, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா வெண்ணிலா சித்தி வந்துருவாங்க. சாப்பிடாமலாம் இருக்காத, சரியா? சாப்பிடு வா. அத்தை சொன்னா கேட்கணும். வெண்ணிலா சித்தி எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கல்ல, பாவம் தானே அவங்க. வெளியில பாட்டி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் ஆவாதுல்ல. அப்பா வெண்ணிலா சித்திய கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல, சொல்லுங்க அத்தை. கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ கவலைப்படாத. ம், சரியா? அத்தை, நான் சாப்பிடணும்னா நீங்க இப்ப என் கூட வரணும். எங்கடா? வா சொல்றேன். வா போலாம். எங்கடா? வாத்து சொல்றேன். ருத்ரா, எங்க போறோம்? பூஜை ரூமுக்கு. சரி, நான் இதை வச்சுட்டு கை கழுவிட்டு வரேன். ம். ருத்ரா, சாப்பிட்டியா? அத்தை வா. ஏய், என்ன வேணும் ருத்ரா? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வெண்ணிலா சித்தி திரும்ப வரணும்னு வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாம பத்திரமா திரும்பி வரணும்னு நான் வேண்ட போறேன். சரி, வேண்டிக்கோ. வெண்ணிலா சித்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்பா பத்திரமா சித்திய கூட்டிட்டு வரணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து சித்திய காப்பாத்தி கூட்டிட்டு வரதுக்கு உதவி பண்ணணும். வெண்ணிலா சித்தி தினமும் உங்களுக்கு பூஜை பண்ணுவாள்ல, அப்போ நீங்க தானே சித்திய காப்பாத்தணும். Hello. Is Kamachi here? ஆமா, சர்ப்ரைஸ் விசிட். புழல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. என்னை விட்டா இப்ப நான் எரிமலையிலேயே இறங்கி ஏறி வந்துருவேன். இந்த பூக்குழி எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அண்ணே, கொஞ்சம் வேகமா போங்க, சீக்கிரமா போய் ஆகணும். போயிடலாங்க.
வெண்ணிலா நீ பதட்டப்படுத்த வெண்ணிலா போயிடலாம். ஆத்தா உனக்கு உத்தரவு கொடுத்துட்டா, இறங்க மாடி. என்னப்பா இது அதிசயமா இருக்கு? இந்த பொண்ணு பூக்குழியில இறங்கி தீ மிதிக்குது. ஸ்வேதா, நீ எனக்காக பூக்குழியில இறங்குனது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குமா. நான் உயிரோட மீண்டு வந்துட்டேன்னு நீ இறங்கிருக்கியே, நீ நல்லபடியா நடந்து வரணும்னு மனசுக்குள்ள பதட்டமாவே இருந்துச்சு. நீ இந்த வேண்டுதலை எனக்காக பண்ணது இந்த அத்தைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இப்ப என்னடி சொல்றீங்க? பாத்தீங்கல்ல நான் எப்படி நடந்து வந்தேன்னு. இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பூக்குழியில அந்த வெண்ணிலா தான் இறங்க முடியுமா என்ன? என்னாலையும் முடியும். சரி, சாமி கும்பிட்டுட்டு வரேன். போய் விசாரிங்க. சித்தி,
சித்தி என்னடி இது? எப்படி திடீர்னு மழை பெஞ்சது? ஒண்ணுமே புரியலையே. நீ நிரூபிச்சிட்டாத்தா. மறுபடியும் நெருப்புல புடம் போட்ட தங்கம்னு எல்லாருக்கும் காமிச்சிட்ட. வெண்ணிலா, நீ மண்ணெண்ணெய ஊத்திக்கிட்டு நடந்தும் மழை பெய்ய வச்சு அந்த ஆத்தா உன்னை காப்பாத்திட்டாமா. உனக்கு இனி எந்த குறையும் வராது. சொல்றது எல்லாரும் கேளுங்க. வெண்ணிலா தப்பு பண்ண அவ நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக அவ உடம்புல மண்ணெண்ணெய ஊத்திட்டு தீக்குழுக்குள்ள இறங்கினா. அவளோட சேலை தீ பிடிச்சி எறியும் போது அந்த ஆத்தா மழை பெய்ய வச்சு அந்த தீய அணைச்சா. இது போதாதா? அவ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு அந்த ஆத்தாவே ஒத்துக்கிட்டா அவ அப்பாளுக்கு இல்லாதவன். மனுஷங்களா நீங்க? திடீர்னு ஒரு நாள் வெளியில ரொம்ப நல்லவ, அவ வல்லவ, அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்படி சொன்ன நீங்களே அவ கெட்டவ, சாமி தாலி திருடிட்டான்னு உங்க காலடியில போட்டு மிதிக்கிறீங்க. ஐயா சாமி, போதும். அவளை தலைமையில தூக்கி வச்சு நீங்க யாரும் கொண்டாடவும் வேணாம், அவளை உங்க காலடியில போட்டு மிதிக்கவும் வேணாம். உயிரும் உணர்வு இருக்கிற ஒரு மனுஷன் நடிச்சு அவளை மதிச்சா போதும். போதுமா? வெண்ணிலா நல்லவன் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
வெண்ணிலாவை பார்த்துக்கூடா. சித்தி கோச்சிட்டு போயிட்டாங்க. நான் அவங்கள போய் பார்க்கறேன். கார்த்தி, அண்ணா ஜனனி பார்த்துக்கோங்க. ஜாக்கிரதை. சரிண்ணா. நான் போய் சித்தியை பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க பார்த்து கூட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் என் புள்ள முத்தரசன் தான்னு மனசார சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு நீ நடந்துகிட்டத பாக்குறப்போ நீ என்ன மனசார கூப்பிடலையோன்னு தோணுதுப்பா. சித்தி, என்ன சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படிப்பா பேசுறது? வைராக்கியத்தோட என் உடம்ப சரி பண்ணிக்கிட்டு எப்படா இந்த ஊருக்கு வருவோம், பழைய நீலாம்பரியா உங்க கண்ணு முன்னாடிலாம் நிப்போம்னு நாளை எண்ணிக்கிட்டு காத்திருந்தப்பா. ஆனா ஆனா அப்படி வந்து நிக்கிறப்போ என்ன பார்த்தும் பார்க்காம வெண்ணிலா பின்னாடி ஓன பாரு. ஐயோ, அதோடைய மனசு அந்து போச்சுப்பா. ஏண்டா திரும்பி வந்தோன்னு இருக்கு. அப்படியே போயிடக்கூடாதான்னு தோணுதுப்பா. சித்தி, வெண்ணிலா அவ ஒரு இக்கட்டான பிரச்சனையில மாட்டிக்கிட்டா சித்தி. அதுக்காக தான் சித்தி நான் போனேன். இல்லைன்னா நான் இங்க அவங்கள பாருப்பா. நீ யாருக்காக வேணாலும் போ, அது ஓ இஷ்டம். எல்லாத்தையும் விட என்ன விட உனக்கு வெண்ணிலாதான் முக்கியம்னு உன் செய்கையில காமிச்சிட்டியப்பா. இல்ல சித்தி, நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீ ஏன் இப்படி பேசுற சித்தி? சித்தி, ஊரை சேர்ந்து அவன் மேல பழி போட்டாங்க சித்தி. அவ செய்யாத ஒரு தப்புக்கு ஏன் சித்தி அவ தண்டனை அனுபவிக்கணும்? அதுக்காக தான் சித்தி நான் போனேன். நீ அவளாவது செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க பார்த்தா, ஆனா நான் செஞ்ச தப்புக்குள்ள தண்டனை அனுபவிக்கிற முத்தரசு. ஆமாப்பா, நீ புள்ளன்னு மனசார நம்பின பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு முத்தரசு. சித்தி, அப்படிலாம் சொல்லாத சித்தி. சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சித்தி. சித்தி, சித்தி என்ன நம்ப சித்தி. செத்து பொழைச்சு வந்தனா அம்போன்னு நின்ன, அத கூட பொறுப்பெடுத்தாம நீ வெண்ணிலா பின்னால ஓடிட்டு நம்புன்னா எப்படிப்பா நம்புறது? இது எப்படி இருக்கு தெரியுமா? செருப்பால் அடிச்சிட்டு அப்புறம் கருப்பட்டி கையில கொடுக்கற மாதிரி இருக்குப்பா. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசுறேன்? அப்படிலாம் இல்ல சித்தி. நான் சித்தி, எங்க நீதான் சித்தி முக்கியம். போதும்பா, போதும். இனி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேக்குறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுருப்பா. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணி பாரு சித்தி. மலையில இருந்து விழுந்து நான் உயிர் தப்பி பொழைச்சத பார்த்து ஏதோ ஒரு சக்தி தான் காப்பாத்தி என்ன மீட்டு உயிரோட வச்சிருக்கேன்னு எல்லாரும் சொன்னாங்கப்பா. அது ஏதோ ஒரு சக்தி இல்ல, உன்னோட நம்பிக்கைன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் சாக மாட்டேன். கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருப்பேன்னு நீ நம்பின நம்பிக்கை தான்ப்பா என்ன முழுசா உயிரோடு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஆனா நான் உன் கூட இல்லாம போன அந்த நாள்ல நீ இப்படி எல்லாம் மாறி இருப்பேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல முத்தரசு. நான் போனப்ப இருந்தானே ஒரு முத்தரசு, சித்தி
சித்தின்னு 24 மணி நேரமும் சொல்லிக்கிட்டு அந்த முத்தரசு இப்போ இல்லப்பா. நீ வேற, நீ வேற. ஸ்வேதா சொன்னது கேட்டப்போ நீ எப்படி நான் இருக்கடான்னு தெரியாம கூட ஏண்டா இங்க திரும்பி வந்தோன்னு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு உன் சித்திய நீயே உன் கையால கொண்டுடு. என்ன கொண்டுடு முத்தரசு, என்ன கொண்டுடு முத்தரசு, என்ன கொண்டுடு முத்தரசு. ஐயோ சித்தி, ஏன் சித்தி இது போல பண்ணிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல சித்தி. நான் எப்படி சித்தி உனக்கு நினைப்பீங்க சித்தி? ஒரு நிமிஷம் இரு. இது என்ன தெரியுமா? நான் குழந்தையா இருக்கும் போது நீ உன் கையால் எனக்கு சோறு ஊட்டின தட்டு. எனக்கு நீ கதை சொல்லு, எனக்கு பால் ஊட்ட வரல அந்த டம்ளர். இது உன் சேலை சித்தி. நீ இந்த சேலை தான் கட்டிட்டு இருந்த. நான் உன்னை முதல்ல பார்க்கும் போது நீ இந்த சேலை தான் கட்டி இருந்த. இதுல உன் வாசம் இருக்கு சித்தி. இதெல்லாம் உனக்கு தெரியாம நான் எடுத்து வச்சிருந்தேன். இது நீ போட்டு வளையல் சித்தி. இது உன்னோட தோடு. நீ இல்லாத நேரத்துல நீ நினைச்சுட்ட இது கூட தான் சித்தி பேசிட்டு இருந்த. ஆனா நீ நேர்ல வந்ததுக்கு அப்புறம் என் கூட பேச மாட்டேங்கிறா, என்ன நம்ப மாட்டேங்கிறல்ல. ஏன் சித்தி? என் பாசம் போய் இல்ல சித்தி. ஏன் சித்தி? ஒருவேளை உன் வயிற்றுல பொறக்கலன்னு இருந்தால்தான் என் பேச்சு நீ நம்ப மாட்டேங்கிறியா? எனக்கு அப்படிதான் சித்தி தூடுது. ஐயோ, என்ன முத்தரசு, அப்படி இல்லப்பா, நான் அப்படி நினைக்கலப்பா. நீ எனக்கு வேணுங்கிறத நான் என்ன பண்ண நீ என்ன நம்ப வச்சுட்டு? நான் என்ன பண்ண நீ நம்ப சொல்லு. எப்படி உன்னை நம்பி வந்த வெண்ணிலாவை உன்னால விட முடியாதோ அப்படித்தான் என்ன நம்பி வந்த ஸ்வேதாவையும் என்னால விட முடியாதுப்பா. இது எல்லாத்தையும் விட நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? அந்த சத்தியத்தை நீ மதிச்சனா
ஸ்வேதாவுக்கு நீ என்ன நல்லது பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணுப்பா. இதுக்கு மேலேயும் உனக்கு யோசனையா இருந்துச்சுன்னா நாங்க எல்லாருமே வெளியே போறோம்ப்பா. ஹலோ, சொல்றா. மாப்பிள வெண்ணிலாவை காணடா. என்னடா சொல்ற? ஆமா மாப்பிள, வீட்டில் நடந்த பிரச்சனையில நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்துக்கிட்டீல. எங்க அது கேட்டு வெண்ணிலா மனசு கஷ்டப்படுமே, அவளை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவளை காணடா. ஐயோ டேய், என்னடா? தேடுன்னு தேடிட்டா எங்கேயும் காணலடா. டேய், நீ எங்க தேடி கண்டுபிடி. நீ பாரு, நான் உடனே வரேன்டா. சரி மாப்பிள, சீக்கிரமா. என்ன சித்ரா, இப்பெல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை முடிஞ்சது பார்த்தா அடுத்தது இப்படி நான் என்னதான் பண்ண முடியும்? அவன் எங்க போனாலும் பாவம். முத்தரசு, முத்தரசு, முத்தரசு. ஐயோ, ஏன்பா இப்படி வந்த? பார்த்து வரக்கூடாதப்பா. என்னாச்சு? இல்ல சித்து, வெண்ணிலாவுக்கு என்ன முத்தரசு? வெண்ணிலா எங்கேயோ போயிட்டாலாம் சித்து. அவ பாவம் ஏதோ புரிஞ்சுக்காம எங்க போயிட்டானே தெரியல. அண்ணாமலை தான் ஃபோன் பண்ணி சொன்னான். அவளுக்கு ஏதோ எடுக்கணும்னு பயமா இருக்கு. நான் வெண்ணிலா எங்க இருக்குன்னு பார்த்து உடனே கூட்டு வந்துரு சித்தி. அண்ணே, ஸ்வேதா, வா. ஸ்வேதா, இப்ப நடந்தது என்னன்னு பாத்தியா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் முத்தரசு வெண்ணிலாவுக்கு ஒண்ணுனா இன்னும் பதச்சு துடிச்சு போறா. முத்தரசு யாருக்காகவும் இப்படி தடுமாறி கதறி கீழே விழுந்து போனத நான் பார்த்ததே இல்லம்மா. சுத்தமா அவனுக்கு நான் என்ன நினைப்பனுங்கிற என்ன துளி கூட இல்லை. இவன் இப்போ வேற, கண்டிப்பா வேறம்மா. நான் இருக்கும்போது விட்டுட்டு போனனே முத்தரசு, அவன் வேற. இப்ப நான் திரும்பி வந்து கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கனே இந்த முத்தரச வேற. இவன் மனசு முழுக்கவும் அந்த வெண்ணில தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கா. இந்த விக்ரமாதித்தன் கதையில சொல்லுவாங்களே, 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி இருக்கிற கிளிக்குள்ள உயிர் இருக்குன்னு, அந்த மாதிரி முத்தரசனுடைய உயிரை வெண்ணிலா கிட்டதான் இருக்கு. உன் மேல அவனுக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. அது அவன் கண்ணிலேயே தெரிஞ்சது. நான் ரொம்ப அழுத்தி பேசினதால மட்டும்தான் பயத்துல முத்தரசு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கான். மத்தபடி அவன் மனசுக்குள்ள இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு தான் என் மனசுக்கு படுது. இங்க பாரு ஸ்வேதா, இது ரொம்ப ஆபத்தான நேரம். முத்தரசு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. நான் உனக்கு கொடுத்த வாக்க முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க வேண்டிய பொறுப்பு இனி உனக்கு மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேலேயும் இறங்கி
வார்த்தையால இனிமே எதையும் செய்ய முடியும்னு எனக்கு தோணல. இன்னொரு தடவை இது சம்பந்தமா முத்தரசு கிட்ட எதுவுமே என்னால பேச முடியாது. சித்திங்கிற பந்தத்துக்கு அவன் கொடுத்த கடைசி மரியாதை தான் இந்த கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்ச விஷயமே. அந்த சம்மதம் உனக்கு சாதகமா மாறணும். இதுக்கு மேல ஏதாவது மறுபடியும் முத்தரசுக்கு தப்பா தோணி நான் மறுபடியும் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நானும் வெண்ணிலாவுக்கு எதிராக தான் இருக்கேன்னு நினைச்சு என்னை வெறுக்க கூட தயங்க மாட்டான். என் பேச்ச கூட கேட்காம எல்லை மீறி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. இல்லனா நடுத்தர் மட்டும்தான் நமக்கு சொந்தமா இருக்கும். முத்தரச முதல்ல நான் சொல்லி உன்னை விரும்பி சம்மதிச்சப்பவே கல்யாணம் நடக்கிறதுக்கு அவ்வளவு தடை வந்துச்சு. ஆனா இப்போ அவன் மனசுல இவ்வளவு வெறுப்பு இருக்கிறப்போ எப்படி? நீ யோசி ஸ்வேதா. எனக்காக மட்டும்தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால இந்த கல்யாணம் பிரம்ம பிரயத்தனம் பண்ணினா மட்டும்தான் நடக்கும். இந்த கல்யாணம் உயிரையே பணைய வச்சு நடத்துறதுக்கு சமானம். அதனால இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இன்னும் 15 நாளுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்.